நீங்கள் ஹனி பேஜர் தேன் வளை கரடிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப தோல் தடிமனானது, ரொம்ப வீரமாக இருக்கும், எதுனாலும் எதிர்த்து சண்டைக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் பசியில் இருக்கக்கூடிய இந்த 3 சிறுத்தைகள், இந்த ஒரு ஹனி பேஜர், இதில் இந்த வேட்டையை சரியாக முடிச்சிருமா இந்த 3 சிறுத்தைகள்? அது மட்டும் இல்லாமல் பாம்புகளில் தேன் வளை கரடி வேட்டையாடும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த உலகத்திலேயும் அதிக விஷமுள்ள பாம்புகளான அதில் ஒன்று கிங் கோப்ரா. அது மட்டும் இல்லாமல் அதிக விஷத்தையும் செலுத்தக்கூடியது. இந்த கிங் கோப்ரா முன்னாடி இந்த ஹனி பேஜர் சண்டையிட்டா அது கூட ஜெயிக்குமா? இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவோட முடிவில். நம்மளில் நிறையா பேர் கீரி பிள்ளைகளோட ஒரு இனம் தான் இந்த ஹனி பேஜர் நினச்சிட்ருப்போம். ஆனால் இது முற்றிலும் தவறான கருத்து. கீரி பிள்ளைக்கும் இந்த ஹனி பேஜருக்கும் ஒரு வகையில் தொடர்பு இருந்தாலும் ரெண்டுமே வேறு வேறு இனங்கள் தான். இந்த உலகத்தில் ஆப்பிரிக்கா, தென்னாசிய பகுதிகளிலையும் இந்தியாவிலையும் கூட இது பரவலாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வறண்ட நிலப்பகுதிகள்லையும் காடுகள்லையும் ஏன் பாலைவனங்களில் கூட வாழக்கூடியது. நிலத்தில் ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே தான் பெரும்பாலும் வாழும். 7லேருந்து 15 வருஷங்கள் வரைக்கும் கூட இது வாழும். இது ஒரு தனிமை விரும்பி தன்னுடைய இனப்பெருக்க காலம் தவிர மிச்சம் எல்லாமே தனியாக தான் இருக்கும். சரி, இதனுடைய வாழ்வியலை குட்டியிலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு தாய் ஒரு குட்டி, ரொம்ப அரிதாக 2 குட்டி போடும். இந்த குட்டிகள் பிறந்தோடனே சில நாட்கள் வரைக்கும் கண்கள் மூடித்தான் இருக்கும். அப்புறம் தான் கண்ணு திறக்கவே ஆரம்பிக்கும். 2 மாதங்கள் வரைக்கும் இந்த குட்டிகளை சுற்றியே தாய் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 மாதம் முடிஞ்ச பின்னாடி 3வது மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்தை இதுக்கு எடுத்துகிட்டு போகும். ஆனால் அது முன்னாடி வரைக்குமே அடிக்கடி குழி தோண்டி தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும், எதிரிகள்கிட்ட சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. 3 மாதத்துக்கு மேலே அதனுடைய கூட்டில் இருந்து குட்டியுமே இந்த தாய் வெளி உலகத்துக்கு கூட்டு போய் வேட்டையாடுறது எப்படி, பதுங்கிறது எப்படி, குழி தோன்றது எப்படின்னு இப்படி பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்குமே தாய் கூட தான் இந்த குட்டி இருக்கும். 1 வருஷத்துக்கு மேலே தான் அது பருவநிலை அடையும். அப்போ தான் அது தனியாக பிரிஞ்சு போகும். அது வரைக்கும் தாயினுடைய கண்காணிப்பில் தான் இருக்கும். இந்த தேன் வளை கரடி ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் கூட நடந்துகிட்டே இருக்கும். தனக்கான ஒரு எல்லையை நிர்ணயித்து அதில் வாழக்கூடியது. இந்த எல்லையை நிர்ணயிக்கிறதுக்கு கழிவுகள் மூலமாக வெளியேற்றுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகளை வச்சு மற்ற தேன்வளை கரடிகளும் தொடர்பு கொள்ளும். அதாவது ஒரு ஆணாக இருந்துச்சுன்னா இது என்னோட ஏரியா, இதுக்குள்ளே நீ வரக்கூடாது. அதுவே ஒரு பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா இனப்பெருக்கத்துக்கு தயார் அப்படின்ற மாதிரி இதனுடைய கழிவுகள் மூலமாகவே இந்த ஒரு தொடர்பை தெரியப்படுத்துகிறாங்க. ஒரு ஆண் தேன் வளைக்கரடியானது தன்னுடைய இணையை கண்டுபிடிக்கிறதுக்கு பல கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் இணை சேர்ந்த பின்னாடி ஒரு சில நாட்கள் மட்டும் அது கூட இருக்கும். அதன் பின்னாடி அது தனியாக பிரிஞ்சு போயிடும். இந்த பெண் தேன் வளைக்கரடியானது சில நாட்கள் கர்ப்பமான பின்னாடி மறுபடியும் பெரும்பாலும் ஒரு குட்டி போடும், ரொம்ப அரிதாக 2 குட்டி போடும். இதனுடைய வாழ்க்கை சுழற்சி இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இதோட உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விலங்குகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட உணவுகள் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே உணவு தான். ஏன்னா மாமிசத்துலேருந்து தாவரங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே சாப்பிடும். குறிப்பாக தேன், அதனுடைய பேருக்கேற்றாப்புல தேனை விரும்பி சாப்பிடும். தேன் மட்டும்னா தேன் கூட்டில் இருக்கக்கூடிய லார்வாக்களை தான் முதன்மையாக விரும்பி சாப்பிடும். அப்புறம் தான் தேன் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் பாம்பு, பல்லி, பூரா, தேள், இது இல்லாமல் எலி, தவளை, அதுவும் இல்லாமல் பாம்பு முட்டைகள் அப்படின்னு இதனுடைய உணவானது பெரும் நீளமாக இருக்குது. அதோட இந்த உணவெல்லாம் வேட்டைக்கு கிடைக்கல அப்படின்னா தாவர உணவுகளான வேர்கள், கிழங்குகள், பழங்கள் இப்படின்னு இதையுமே ஒரு கை பார்த்துடுறாங்க. இதோட புத்திசாலித்தனத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இதை மனிதர்கள் பிடிச்சி வளர்க்கும்போது ஒரு சுவர் எழுப்பி அந்த சுவருக்குள்ளே இதை விட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அங்கே இருக்கிற ஒரு துடப்பத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு மூலையில் போட்டு அந்த துடப்பம் வழியாக மேலே ஏறி தப்பிச்சு போயிருக்கு. மறுபடியும் அதை பிடிச்சிட்டு அந்த துடப்பத்தை தூக்கி வீசிட்டு உள்ளே விட்டுருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ணுச்சுன்னா அங்கே இருக்கிற கற்களெல்லாம் எடுத்து அடுக்கி அது மேலே ஏறி குதிச்சு சுவரை விட்டு தப்பிச்சு போயிருக்கு. மறுபடியும் பிடிச்சிட்டு உள்ளே போட்டிருக்காங்க. அந்த கற்களெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போது மணலெல்லாம் எடுத்துகிட்டு திரட்டி அது மேலே வச்சு அது மேலே ஏறி குதிச்சு சுவரை தாண்டி போயிருக்கு. இந்த மாதிரி பல சேட்டைகள் செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தாழ்பால் போட்டிருந்தா அந்த தாழ்பாலையுமே திறந்து வெளியே போகக்கூடியது. இது வேட்டையாடுறதுக்கு கருவிகளை கூட பயன்படுத்துது. அதாவது கற்கள், குச்சிகளை வச்சு கூட வேட்டையாடுது. இது தேனீக்கள் கூட்டில்
மரம் ஏறி தேனீக்களை வேட்டையாடுது. எப்படின்னா மரம் ஏறின பின்னாடி தேன் கூட்டில் கிட்ட போயிட்டு அந்த தேன் கூட்டை அப்படியே சாப்பிட்றது கிடையாது, அதை கீழே தட்டி விட்டுரும். கீழே தட்டி விட்டோன்னே அந்த தேனீக்கள்லாம் கொஞ்சம் பறந்து போன பின்னாடி மரத்துலேருந்து இறங்கி அப்புறம் அந்த தேன் கூட்டை வேட்டையாடுது. இந்த ஹனி பேச்சர்ஸ் நல்லவே நினைவாற்றல் உடையது. தன்னுடைய இடம் எது, தனக்கு உணவு கிடைக்கும் இடம் எது, மறுபடியும் சில நாட்கள் ஆனாலும் அது எல்லாத்தையுமே சரியாக ஞாபகம் வச்சுக்கும். உலகத்தில் கொடிய விஷமான பிளாக் மாம்பாவை கூட இதெல்லாம் ஒரு பாம்பான்னு சாப்பிட்டு போயிடும். சரி, கிங் கோப்ரா கூட இதனுடைய சண்டை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பல தரவுகள் இருக்குது. அதாவது தேன்வளை கரடிகளுக்கு ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் இருக்குது. அதாவது நியூரோடாக்சின் அப்படின்ற ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இதனுடைய உடம்புக்குள்ளே இயற்கையாகவே இருக்குது. கிங் கோப்ரா உலகத்திலேயும் ரொம்ப மோசமான கொடிய விஷமுடைய ஒரு பாம்பு. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு விஷத்தையும் செலுத்தக்கூடியது. இது கடிச்சிச்சு அப்படின்னா ஒரு யானையை இறந்து போயிடும். சரி, இந்த கிங் கோப்ராவுக்கும் இந்த தேன்வளை கரடிகளுக்கும் சண்டை நடக்கும்போது ரொம்பவே வேகமுடையதனால தேன்வளை கரடிகள் தான் ஆதிக்கம் செலுத்தும் முதல்ல இருந்தேவும். இந்த கிங் கோப்ரா அதனுடைய ஒப்பிடும் பொழுது ரொம்ப பாவமான ஒரு பிராணி தான். ஏன் அப்படின்னா இது கொத்துறதுக்குள்ளேயும் அது பின்னாடி போயோ இல்லாட்டி மேலேயும் அதனுடைய வாயை கூட கடிச்சு வச்சிரும். முதல்ல தேன்வளை கரடிகளோட தோலானது ரொம்ப ரொம்ப தடிமனானது, அது மீள்தன்மை உடையது, ரப்பர் மாதிரி நல்லா இருக்கும். அந்த தோலை தாண்டி இந்த கிங் கோப்ரா கொத்தணும், இது பாசிபிளே இல்லாத விஷயம். அப்படி கொத்தி உள்ள விஷம் இறங்கினாலுமேவும் நியூரோடாக்சின் அப்படின்ற விஷம் தான் அந்த தேன்வளை கரடிக்கு போகும். இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த தேன்வளை கரடிகளுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதனால் கொஞ்ச நேரம் வேணால் மயங்கி இருக்கலாம், மறுபடியும் எந்திரிச்சு வேட்டையாடின அந்த பாம்பை சாப்பிட்டு போயிடும். இந்த உலகத்திலே பயமில்லா விலங்கு எது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே சிங்கம், புலி, யானை இந்த மாதிரி தான் தோணும். ஆனால் உலகத்திலே பயம் இல்லாத விலங்கு இந்த தேன்வளை கரடிகள் தான் அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டே இருக்குது. பசியோடு இருக்கிற இந்த 3 சிறுத்தைகள் கிட்ட வேட்டையாடி ஆகணும் அப்படின்ற வெறியில் இருக்கிற இந்த 3 சிறுத்தைகள் கிட்ட இந்த ஹனி பேச்சர்ஸ் தப்பிக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிறுத்தைகளோட பலமேவும் பைட் ஃபோர்ஸ், பயங்கரமான பைட் ஃபோர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கூர்மையான நகங்கள். மனுஷங்கள்லாம் சிறுத்தை ஒரு அடி அடிச்சினாலே அந்த சதையெல்லாம் பிச்சுட்டு போயிடும், அவ்வளவு பவர்ஃபுல்லானது அதோட ஸ்ட்ரைக். அதுக்கு முன்னாடி இந்த தேன்வளை கரடிகளோட மிகவும் ஆபத்தான ஆயுதங்களை பற்றி பார்த்துருவோம். இந்த தேன்வளை கரடிகளோட நகங்களும் கூர்மையானது, அது மட்டும் இல்லாமல் பற்கள் ரொம்பவே வலிமையானது, தடிமனான தோல். அது மட்டும் இல்லாமல் இது எதிரிகள் கூட சண்டை போடும் பொழுது ஒரு திரவத்தை வெளிப்படுத்தும். அந்த திரவம் விரும்பத்தகாத ஒரு வாசனையாக இருக்கும். இதெல்லாம் இதனுடைய பவர். சரி, அந்த 3 சிறுத்தைகள் கூட சண்டை போட்ட இந்த ஹனி பேச்சர் என்னாச்சுன்னா தப்பிச்சு போயிடுச்சு. அதாவது இந்த 3 சிறுத்தைகள் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலுமேவும் இந்த ஹனி பேச்சர் டயர்டே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடிக்க வரும்போது இதுவுமே சேர்ந்து கடிக்க வந்திருக்கு. இவங்க 3 பேருமே சுத்து போட்டு கடிக்க வந்தாலுமேவும் இது எல்லாத்தையுமே தாக்கி கடைசியில் தப்பிச்சு போகுது. என்ன, உங்கள் 3 பேரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கெத்தாக ஓடிடுச்சு. இந்த சிறுத்தைகள் மட்டும் இல்லை, இன்னும் கொடிய விலங்கான சிங்கம், ஏன் சென்னாய் கூட்டம், அது மட்டும் இல்லாமல் ஹைனாஸ், இதுகள்கிட்ட இருந்து கூட இந்த ஹனி பேச்சர் தப்பி வந்திருக்கு. முதல்ல இந்த ஹனி பேச்சரை எதனால் வேட்டையாட முடியல இந்த வேட்டையாடிகள்னால அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதனுடைய தைரியம், எதுனாலும் எதிர்த்து போய் சண்டையிடுற அந்த குணம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தோல் தடிமன், அப்புறம் இதனுடைய பற்கள் கூர்மை, நகங்கள், இதை எல்லாமே தாண்டியும் இதனுடைய உயரத்துக்கு தகுந்த இடங்களில், அதுவும் பலவீனமான இடங்களில் பெரிய பெரிய விலங்குகளை கடிச்சிடும். யோசிக்கவே யோசிக்காது. குறிப்பாக அதனுடைய கண்கள், மூக்கு, இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு இதெல்லாம் ரொம்பவே வீக்கான பகுதிகள். இது ரொம்ப ஒரு மிருதுவான பகுதிகள். இந்த இடங்கள் எல்லாமே கடிச்சு வச்சிடும். இந்த ஒரு காரணத்தினால மற்ற விலங்குகள் எல்லாமே இதோட சண்டை போட ரொம்பவே தயங்கும். ஒரு சிங்கமானது நேருக்கு நேராக இதை நம்ம முடிச்சே ஆகணும்னு முடித்து சண்டை போட்டுச்சுனாலும் வேட்டையாடிடலாம், அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் வேட்டையாடி முடித்த பின்னாடி சிங்கங்களோட பல உறுப்புகள் இருக்காது. சரி, எந்த விலங்குனாலையுமே இதை வேட்டையாட முடியாதா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. வயது முதிர்ந்த, நோய் வந்த அல்லது ரொம்பவே இளவயது உடைய ஹனி பேச்சர்ஸை புலிகளும் சிங்கங்களும் வேட்டையாடக்கூடும். அதுவும் ரொம்பவே அரிதாகவே நடக்கும். இதனுடைய முக்கியமான எதிரிகள் பார்த்துக்கிட்டோம்னா மனிதர்கள் தான். மனிதர்களால தான் அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுது. மனிதர்கள் வளர்க்கக்கூடிய தேனீக்களை போய் இது வேட்டையாடி நாசம் பண்ணிடுது. அதனால் தேன் வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்கள் இதுக்கு விஷம் வச்சு நிறையா கொன்னுடுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் சாலை விபத்துகளில் இது அடிக்கடி இறந்து போயிடுது, முக்கியமாக காடுகள் அழிப்புனாலையும்.